ஹே வணக்கம் மக்களே, வெல்கம் டு நவீன் vlogger. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்க இந்த பெரிய டேங்க்கு ஒரே ஒரு டேங்க் தான் வச்சுருக்கோம். அதையும் க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணி. இப்போ எப்படி இருக்குன்ட்டு கண்டிஷன் பார்த்துட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். கேமரா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். நான் ஒருத்தர் தான் வீடியோ எடுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மாதமாக விட்டு இருந்த டேங்க்கு பார்க்க க்ளீனாக தான் இருக்கும், பார்க்குறக்குள்ள அளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். பட் இங்கே பாருங்கள், இந்த டேங்க்கெல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. உள்ளே நல்லா பாசம் பிடிச்சிருச்சு. இந்த சைடும் லைட்டாக பிடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லு வருது. இப்போ லைட்டாக க்ளீனாக தான் இருக்குது. லைட்டாக மண்ணெல்லாம் பாருங்கள் டேட்டி ஆகிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ஹீட்ரு வச்சுருக்கீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீட்ரு எடுக்க முடியும். இப்போ வந்துட்டு ஹீட்ரு நல்லா சூடாக தான் இருக்கும். திடீர்னு நம்ம எடுத்தோம்னா அந்த ஹீட்டுக்கே வெளில ஜில்னஸ் அந்த இதுக்கு வெடிச்சிடும். அதனால் 2 ஹீட்ரு நான் போட்டிருக்கனால இப்போ டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம போய் ஒரு சின்ன பக்கெட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம டேங்க் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட் எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் தூக்கி ஈஸியாக போட்டுற முடியும். நார்மலாக தூக்கி போட்டுடலாம். இதை கழட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி தான். இந்த உள்ளே இருக்கிறத அப்படி கழட்டிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருந்தோ. இதை மட்டும் கழட்டி நம்ம ஓரமாக அப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அது மாதிரி வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இங்கெல்லாம் ஃபில்டர்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுவும் நீட்டாக கழுவிட்டோம்லாம் முடிச்சு. இது நம்ம வளர்த்திட்டு இருந்த செடி தான், அந்த சக்கரவள்ளி கிழங்கு. நீட்டாக இதெல்லாம் நல்லா நடுவில் இருக்கிறது நல்லா பெருசாகவே வளர்ந்துட்டுருக்கு. இதை தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன். இதுலேயும் லைட்டாக வேரெல்லாம் விடுது. இது திரும்ப வளரும் போல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சுன்னு அப்படியே விட்டேன். இது இப்போதைக்கு வெளில எடுத்து வச்சிடலாம். இது க்ளீன் பண்ணிட்டோம்னா போதும். இதில் இருக்க ஹீட்ரு, இந்த மோட்டரோட டாப், இது எல்லாத்தையும் தூக்கி இந்த மேலால் வச்சாச்சு. கரண்ட் எதுவும் படாத மாதிரி வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நீட்டாக கழுவினதுக்கப்புறம் அதை எடுத்து ஃபிட் பண்ணிட்டா முடிஞ்சு. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் நினச்ச மாதிரி இந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சுன்னா பரவாயில்ல. இந்த முதுகு சொரியறதுக்கு முன்னாடி ஒரு துணியை கட்டிட்டேன். இப்போ இந்த ஓரத்தில் வச்சு க்ளீன் பண்ணோம்னா சரியாகுதான்னு பார்ப்போம். ஒரு கையில் பண்ணுறனால ஒரே நிமிஷம். வாவ், ஆகுது. நம்ம பிளான் சக்ஸஸ். பரவாயில்ல, ஃபுல்லாக க்ளீன் ஆகலைனாலும் ஓரளவுக்கு ஆனால் போதும். ஃபுல்லாகவே ஆயிரும் போலையே. ஆமாம் கைஸ், ஆகுது. இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நல்லா கிளியராக காட்ட வைக்கிறேன். இந்த சைடு இருக்குங்களா, பார்த்துக்கோங்க. நல்லா தேய்க்க பார்த்தாலே தெரியுமா? அங்கே இருங்க, பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இந்த கீழே இப்படி தான். வாவ், வேறு லெவல், சூப்பராக க்ளீன் ஆகுது. இதே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளவரானுக்கும் நம்ம அழகிக்கும் இதே யூஸ் பண்ணி பார்ப்போம். வாங்க, இப்போ ஒவ்வொன்றா அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு, ஆனாலும் கொஞ்சம் எங்கெங்கேயும் இருக்குது. அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சக்கப்புறம் தான் நம்ம கண்ணில் படும். எனக்கு தெரிஞ்ச அளவு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த சைடு இருக்கா? இந்த சைடு கொஞ்சம் இருக்குது. இப்போ நம்ம அழகிட்ட வந்தாச்சு. அழகிட்ட கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இதில் ஒரு நல்ல மோட்டரே 2 இது போட்டிருக்கோம். ஸோ கம்மியாக தான் இருக்கும். வாங்க இப்போ துணியை எடுத்துகிட்டு வேறு இது பண்ணிட்டு போகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீட்டாக இருக்க தண்ணியை இந்த மாதிரி கலங்கலாக்க போகிறேன். அப்படின்ட்டு இல்லை, இந்த மண்ணெல்லாம் ஓரத்தில் அசிங்கமாக இருந்ததெல்லாம் இப்போ நீட் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இதுக்கும் பார்த்தா ஸோ இப்படி அசிங்கமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுட்டு அழகாக இருக்க மண்ணை முன்னாடி போட்டுடலான்னு தான் இந்த பிளான். பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். தண்ணி கலங்கலாகும். கடைசி இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மீனை தூக்கினோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மீனை தனியாக எடுத்து வச்சுட்டு, ஏன்னா இந்த மீனை இப்போ ஃப்ளவரானலாம் பார்த்திங்கன்னா நல்லா குதிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணியில் மாற்றி விட்டோம்னா அப்போ எங்கேயா கீழே விழுகிறதுக்கு இந்த இது முடிச்சுட்டு நம்ம மாற்றி விட்டோம்னா நல்லாயிருக்கும். குதிக்காமல் ஒரு 10 நிமிஷத்தில் குதிக்காமலாம் இருக்காது. அப்பயும் லைட்டாக குதிக்கும், ஆனால் அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அப்போ டக்குன்னு நம்ம மாற்றி வச்சிட வேண்டியதான். இந்த மண் வச்சுருந்தா இது ஒரு கொடுமை. ஓரத்தில் பாருங்க எப்படி குதிச்சுது பார்த்தீங்களா? ஓரத்துல எல்லாம் இந்த அழுக்கு பிடிச்சிரும், இதோட அழுக்கெல்லாம்.
அதான் இது டென்ஷன். வாங்க இப்போ நம்ம தண்ணியை மாற்றினோம்னா முடிஞ்சு இது பழசு எடுத்துகிட்டு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருந்த தண்ணிக்கும் இப்போ கிளியராக இருக்க தண்ணிக்கும் அதே அழுக்காக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் லைட்டாக கிளியராக இருக்கும். இப்போ நம்ம இந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டதில் இந்த மாதிரி அழுக்காக இருக்கும். மண் இருந்தால் இது ஒரு பெனிஃபிட்டு, அழுக்கெல்லாம் கீழே சேவ் பண்ணி வச்சுக்கோம், அடியிலையும் சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஃபில்ட்ரு இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒரு அழுக்கும் தெரியாது. இதே கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி அழுக்காகவே தெரியும் டேங்க்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியெல்லாம் இறக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா சூப்பராகிடும். வாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பிச்சனை ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்மக்கிட்ட 2 பக்கெட் தான் இருக்குது. இதில் தான் தண்ணியெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஊற்ற முடியும். அப்போ மீன் இதில் போட முடியும்னா இதில் போட முடியும். அப்போ இதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம மீனை இதில் மாற்றிட்டு இதில் வந்துட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு புது தண்ணி கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வாங்க இதை போய் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இவ்வளோ அழுக்காக இருக்கிறது க்ளீன் ஆகி எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அழுக்கு தண்ணியெல்லாம், ஃபில்டர்லேருந்து வந்த அழுக்கு தண்ணியெல்லாம். ஃபில்ட்ரும் இன்னும் க்ளீன் ஆகலைங்க வருங்க, இந்த ஓரத்துலலாம் அப்படிலாம் இருக்குது. ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ் ஒன்று இருக்குது, அதை வச்சு எப்படியா க்ளீன் பண்ணிடலாம். வாங்க கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே நீட்டாக சோப் போட்டு வச்சாச்சு. நீ இதை வாஷ் பண்ணிட்டு கொண்டு போய் வச்சுட்டோம்னா போயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாமே புதுசு மாதிரி இருக்குதோ, எல்லாமே அப்படியே புதுசு மாதிரி மாற்றியாச்சு. இப்போ அதெல்லாம் செட் பண்ணி ஒரு வாரமாக வச்சுட்டு தண்ணி மாற்ற ஆரம்பிச்சிடலாம். இது அதுக்குள்ளே கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டிஷன் ஆகிடுச்சு, அழுக்கெல்லாம் கீழே வந்துருச்சு. அப்படியே நம்ம பம்ப் யூஸ் பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சாச்சு, பார்த்தா தெரியும். தண்ணியும் பிடிச்சி மாற்றி வச்சாச்சு. இப்போ இந்த 2 வலையை யூஸ் பண்ணி நம்ம அழகியை தூக்கி இந்த இதில் போட்டுட்டு அழுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து வச்சிடலாம். வாங்க. ஹே கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகி இதுக்குள்ளே தான் இருக்குது. இந்த கவரை யூஸ் பண்ணி இந்த இடத்த நீட்டாக நம்ம ஊற்றியாச்சு. பார்க்குற கிளியராக சூப்பராக இருக்குது. அடுத்தது இது 2 முடிச்சிட்டோம்னா இந்த விலாக் முடிஞ்சிடும். இதனால் சமாளமாக இருக்குது. இப்போ இதில் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம், அப்போ தான் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீட்டாக க்ளீன் ஆகிரும். வாங்க பண்ணலாம். நம்ம ஃபிஷ் டேங்க் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது கொஞ்சோண்டு கல் உப்பு மோட்டர் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த சைடு நம்ம ஃபிஷ்ஷு நீட்டாகவே இருக்குது. கைஸ் டேங்க்கில் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் விட்டாச்சு. இப்போ நீட்டாகிடுச்சு. இந்த ஓரத்தில் இந்த செடி இங்கே மாற்றிட்டேன். சில இது இங்கே வளருதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்படி வளர்ந்துச்சுன்னா இந்த செடிக்கும் நல்லாயிருக்கும்ட்டு, இந்த டேங்க்குக்கும் நல்லாயிருக்கும்ட்டு இப்படி மாற்றிட்டேன். வரும்போதே ஒரு லுக்காக இருக்கும் இந்த சைடு செடி இருக்கும்போது. ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டை நீட் பண்ணி வச்சுட்டு இந்த விலாகை முடிச்சுக்கலாம். டாடா.